டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். நான் படித்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் படித்தோம் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டு அப்படியே கல்யாண வாழ்க்கையிலே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே சொல்லாமலே ஆனால் நான் படிப்பு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. படிப்பு மட்டும் விட்டுறாத, நீ படிப்புக்குன்னு போய் யார்ட்டையாச்சும் ஒரு ஹெல்ப்பு கேளு, இந்த உலகமே உனக்கு படிப்புக்குன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து மதுரையில் டாப் ஐஏஎஸ் அகாடமி முன்னாடி அந்த ரோட்டில் நீ கிராஸ் பண்ணி போயிருமா, இது ஒன் வே, போக முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சுத்தமாக கிராஸ் பண்ண கூட தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். அரை மணி நேரமாக நின்றுட்டு இருக்கேன். எனக்கு இப்படி கையை காட்டி கிராஸ் பண்ணணுங்கிறது சத்தியமாக தெரியல. அப்போ தான் சூர்யா என்னோடய ஃப்ரெண்டு வந்தா. அன்னைக்கு பிடிச்ச கை தான் அவள் இன்ன வரைக்கும் எனக்கு விடவே இல்லை. எப்படி படிக்கணுங்கிறதும் எனக்கு தெரியலை. இன்ஸ்டியூட்டில் நிறைய வழிகாட்டுதல் சொன்னாங்க. அதுபோக என்னுடைய ஃப்ரெண்டு சூர்யாவும் சண்முகப்பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், குரூப் 4ல் நான்லாம் ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. குரூப் 4ல் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் குரூப் 2 இப்போ ஜெயிச்சேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ என்னம்மா படிச்சுட்ருக்க, என்ன வேலை பார்க்குறேன்னு ஒரு டைரியில் எழுதி கொடுமா, யாராச்சும் கேட்டால் நான் சொல்கிறேன், நீ என்ன படித்த என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா இங்கிலீஷில் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இப்போ எழுதி கொடுத்துட்டு தான் எங்கள் அப்பாட்ட வந்துட்டுருக்கேன் நான். நீங்கள் நல்லா படிங்க, படிப்பு ஒன்று தான் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். மண்ணில் வந்து நான் உன் நகலல்லவா,